பரவாயில்லையே, இந்த ஹால் ரொம்பவே அழகா இருக்கு. யா, really அப்புறம் nice. ஸ்டேஜ் கூட ரொம்ப அழகா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. I'll be back in a okay, minute. okay. சார் இந்த பக்கம் வாங்க. பிரீதா, ரிஷப் சார், அட ப்ளீஸ் பிரீதா, நீ உட்காரு. நீங்க எப்படி இங்க? நீ எப்படி இருக்க பிரீதா? இதெல்லாம் எப்படி நடந்தது? என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிரீதா. ஐ எம் வெரி சாரி. என்ன சொல்றது? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. அவன் பண்ணது ரொம்பவே தப்பு. ஆனா என்னால அவனை எதுவுமே சொல்லவே முடியல பிரீதா. அவனை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. அவனை எப்ப என்ன சொன்னாலும் அவன் மேல இருக்கிற அன்பே என்னை தடுத்துறது. என்னால அவனை எதுவுமே சொல்ல முடியறதில்ல பிரீதா. நான் வீட்டுக்கு வந்திருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சரளா ஆண்டி கிட்ட பேசியிருக்கணும், பாட்டி கிட்ட பேசியிருக்கணும், உங்ககிட்ட நான் பரவாயில்ல பேசியிருக்கணும். ரிஷப் சார், எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டான்னு கரண் உங்ககிட்ட சொல்லிருப்பான் இல்லையா? எனக்கு கரணை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா மனசளவுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. நீ கண்டவனை கல்யாணம் பண்ணிக்காம கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதனால நமக்குள்ள ஒரு புது உறவும் ஏற்பட்டிருக்கு. பிரீதா, நீ இப்பதானே சொன்ன கரணை பத்தி ரொம்ப நல்லா எனக்கு தெரியும்னு சொன்னல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க மொத்த குடும்பத்திலையும் கரணை பத்தி யாருக்காவது நல்லா தெரியும்னா அது நான் ஒருத்தன் தான். எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரமே அவன் செஞ்ச தப்ப அவன் நிச்சயமா உணர்வான். அவன் தப்ப அவன் திருத்திப்பான். என் பேச்ச நீ கேளு, அவன் செய்வான். என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா பிரீதா, நீ எதுக்குமே கவலைப்படாத, ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், கண்ணா சார் கூப்பிடுறாரு. இதோ வரேன். ரிஷப் சார், நீங்க போங்க, உங்களை இல்ல, இல்ல, கூப்பிடுறாங்கல்ல. இல்ல, பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். நான் ஓகேவா தான் இருக்கேன். நீ சிரிக்கிறத பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். ம் உனக்கு ஏதாவது வேணும்னா நான் இங்கே தான் இருக்கேன், ஓகே? ம் Hey, ஹாய் ஹாய் hi. ஹாய். எப்படி இருக்கீங்க? I'm good. அப்புறம் உங்க பையன் எப்படி இருக்கான்? ராக் ஸ்டார். அவங்களோட கிரேசி ஃபேன் அப்படியா? ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அண்ட் யூ நோ, பெட்ரூம்ல உங்களோட பெரிய போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கான். தட்ஸ் குட். எக்ஸ்கியூஸ் மீ. ஆக்சுவலா ஒரு ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் இல்ல, பண்ணல. ஆக்சுவலி நான் மிஸ்டர் கண்ணாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 2 minutes. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. யா. கம்.
ஐம் நாட் ஸ்டூபிட். என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன உறவுன்னு தெரியும். கரண் தான் பிரீதாவோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியும். டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்டென்ஷனலாக பிரீதாக்கு நான் கிரிக்கெட் அசோசியேஷனில் வேலை வாங்கி கொடுத்தேன். ஸோ தட் அவங்களுக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தால் எல்லாம் சரியாயிடும். 2 பேரும் அடிக்கடி சந்திக்கணும், பேசணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீரும். பிரீதா என் பையனோட உயிரை காப்பாற்றினா, அதனால நானும் இந்த உறவை காப்பாற்றணும். புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைப்பேன். நிச்சயமா நான் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய்வேன். 2 பேரும் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. சரிதான சரண்டா சர்தான் முரதான் சரிதான் நீ தூ
கரண், நான் இங்க வந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? நத்திங். ஓகே, வா நம்ம போய் கண்ணாவை பார்க்கலாம். ஓகே, ஷூர். ஓ காட், இங்க என்ன நடக்குது கிரீஷ்? நான் வெளியே எல்லா டெக்கரேஷனையும் முடிச்சிட்டேன், ஆனா உள்ள எந்த வேலையும் நீ இது வரைக்கும் முடிக்கல. என்ன நடக்குது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், 5 நிமிஷம் மேம். கிரீஷ் ப்ளீஸ், 5 நிமிஷம்னு சொல்லாத. 5 நிமிஷத்துல இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா முடியாது. என்ன ஆச்சு கிரீஷ்? எல்லா தடவையும் இதா ப்ராப்ளமா? எப்பவுமே இதா பண்ற, சீக்கிரமா பண்ணு. சாரி மேடம், இதோ இப்ப முடிச்சிடுறேன். கரீனா, எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நம்ம பூஜைய சாயங்காலம் தானே வச்சிருக்கோம். அம்மா, ஈவினிங்காக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இவங்களெல்லாம் பாத்தீங்களா எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க. மாம், சாயந்தரம் நம்ம மருமகளோட முதல் தீபாவளி ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாமே நல்லதா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாது, எதுவும் தப்பாக கூடாது. நல்ல வேலை ஷாலின்னு அவளோட அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். ஒருவேளை அவ இருந்திருந்தா இந்த வேலையெல்லாம் அவ தானே பாத்துருக்கணும். கரீனா, நீ பெரிய புத்திசாலி ஆயிட்ட. வீட்ல என்னெல்லாமோ நடந்துடுச்சு, அதுல எல்லாரும் மனசோடைஞ்சு போயிட்டோம். ஆனா நீ மட்டும்தான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற. மாம், எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் சந்தோஷமாவது நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா, ஐம் பேக். அட, நீ எங்க போயிருந்த? ஐம் சோ சாரிமா. அது வந்து என்னன்னா, நான் கிளாஸ்ல வெட்ரங்கோலி பண்ண கத்துக்கிட்டேன். அதுக்கு கலர்ஸ் வாங்கிட்டு வர போனேன். கலர்ஸ் வாங்க போனியா? அட, அவள பண்ண விடு, அவ நல்லா தான் பண்ணுவா. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஈரமா இருக்கா இல்லையான்னு பாக்கலாம். மேடம், உங்களுக்கு போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. மாயரா ஃபோன் பண்றா. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மாயரா, டெக்கரேஷன்ஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். அதான் உன் காலை மிஸ் பண்ணிட்டேன். அதோட என் போனும் என்கிட்ட இல்ல. சரி, இப்ப சொல்லு, அங்க எல்லாமே ஓகே தானே? ஆன்ட்டி, ஆன்ட்டி, எனக்கு என்னமோ நான் தப்பு பண்றேனோன்னு தோணுது. ஏன், எதுக்குமா இப்படி சொல்ற? என்னாச்சு? இல்ல ஆன்ட்டி, ஆன்ட்டி, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுதுன்னா, அந்த பிரீதா இன்னும் கரணை காதலிக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. அதோட கரணுக்கும் அவன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல, ஐ மீன், இந்த மாங்கல்ய விரதம், பூஜை இதெல்லாம் நான் பண்ணிருக்க கூடாது. நான் பண்றது தப்பு. நீ திடீர்னு ஏன் இப்படி பிரீதாவை பத்தி பேசிட்டு இருக்க? பிரீதா அங்க இருக்காளா? ஆமா. இங்க பாரு மஹரா, நான் இந்த விஷயத்த இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பிரீதா கரணை காதலிக்கலன்னு சொல்ல மாட்டேன். அவளை மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க என்னுடைய கரணை அடையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவனை காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கரண் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். என் கரண் எந்த பொண்ணை காதலிக்கிறானோ அவ ஸ்பெஷலா தான் இருப்பா. அதோட அந்த பிரீதா அவன் வாழ்க்கையில ஸ்பெஷலே இல்ல. எனிவே, இது எல்லாத்தையுமே நீ மறந்துடு. ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், ஓகே? அவன் அவளை ஒரேடியா மறக்கணும். அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்ததே அவன் மொத்தமா மறக்கணும். இங்க பாரு, அவனுக்கு க்ளோஸ் ஆறு, அவன் கூடவே இரு. ஆன்ட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே செய், ஓகே? ஓகே. அப்புறம் ஒருவேளை என்கிட்ட பேசணும்னு நினைச்சா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. தயவு செஞ்சு ஹெசிடேட் பண்ணாத, எதை வேணாலும் கேட்கலாம், ஓகே? சரி. அப்புறம் நீ கரண் கூடவே இரு. அவனை உன் கண் பார்வையை விட்டு விலகவே விடாத. ஒருவேளை என்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் கரணை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நின்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ஓகே ஆன்ட்டி, ஐ ப்ராமிஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நான் செய்றேன். குட். இன்னொரு விஷயம், கரணை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம பார்ட்டியும் என்ஜாய் பண்ணு. அங்க நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் நடக்க போகுது, அதையும் என்ஜாய் பண்ணு. ஹேவ் ஃபன், ஓகே? ஓகே. God bless you, ma. Renuka, I'm really happy to meet Preeta. And Preeta, this is your appointment letter. Congrats. Now you are working with us. Preeta, congratulations. Congratulations, Preeta. Thank you, thank you. Congratulations.
சோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ஜாய் பண்றீங்களா? குரலே கேட்கல. அண்ட் இங்க நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். சில பேர் இங்க தீபாவளியை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, அதாவது பட்டாசு தீபாவளி. யா, பரவாயில்ல, அதுக்கும் நாங்க வெளியில ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆனா எல்லாருக்கும் சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு பட்டாசு தான் தருவோம். ஏன்னு கேளுங்க. ஏன்னா நிறைய கிராக்கர்ஸ் வெடிச்சா பொல்யூஷன் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம விளக்கேத்திட்டு ஸ்வீட் சாப்பிடலாம். விஷ் யூ ஆல் a very happy Diwali. Thank you. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சமீர் கிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதையும் அவன் செய்யல, குழப்பி வச்சு. அண்ணா நான் எப்படி? டேய் நீ பாத்துக்கோடா, நான் இதோ வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. ரிஷபண்ணா ஒரு நிமிஷம். நான் நிஜமாவே பெர்ஃபார்மன்ஸை மிஸ் பண்ண விரும்பல. நான் இப்பவே போய் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறேன். ஓகே? எஸ், பிரமாதமா இருக்கு. இப்போ டேபிள்ல அலங்காரம் பண்ணணும். அட பரவாயில்லையே, நீ விளக்க ஏத்திட்டியா? எப்படி? ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே நான் தான் ரெடி பண்ணேன். ஆமா, இதோ இன்னும் கொண்டாந்துருக்கேன். இதையும் வச்சிரு. பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம ஏன் தினமும் விளக்கு வைக்க மாட்டேங்கிறோம்? அடடா, வீடே நல்ல ஜம்முன்னு இருக்கே. ஏய் ஸ்ருதி, வீட்டை நீ ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்க. ஆமா, நீ என்ன சொல்ல வந்த? அம்மா, நீங்க வத்தி எங்க வச்சிருக்கீங்க? உள்ள வச்சிருக்கேன், போய் பாரு. ஒரு நிமிஷம், முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஏன் தினமும் விளக்கு வைக்க மாட்டோம்? ஐயோ, என் அப்பாவி பேத்தி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும். அத ஏன் அப்படி பண்றோங்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் தன்னோட மனைவியோட வனவாசம் முடிச்சிட்டு அயோத்திக்கு வந்தாரு. அவர் வர சந்தோஷத்துல எல்லாரும் விளக்க ஏத்தி பிரகாசமா அவரை வரவேற்றாங்களாம். அதத்தான் நம்ம வருஷமா செய்யறோம். ஐயோ பாட்டி, ராமரோட கதை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அயோத்திக்கு திரும்பி வந்தது ராமர் தானே? ஆனா தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மிக்கு எதுக்கு பூஜை பண்றோம்? ஆமா ஸ்ருதி, நான் இத சின்ன வயசுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மிக்கு எதுக்கு பூஜை பண்றோம்? ராமச்சந்திரமூர்த்தியோட யாரு திரும்பி வந்தது? சீதா, அவருடைய மனைவி. மனைவிய லக்ஷ்மியா கருதுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? லக்ஷ்மி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்றோம். அப்போ பாட்டி, அப்படின்னா இந்த நாள் சீதா அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்களா? அப்படின்னா இன்னைக்கு வீட்டை தீபத்தால அலங்காரம் பண்றோம். அதனால ஆமா, இப்ப வாச்சு விஷயம் புரிஞ்சுதா? புரியுது.